இருப்பாங்க. ஷி இஸ் நாட் அ லிசனர். அவங்ககிட்ட போய் நீங்க என்ன பேசி என்ன பண்ண போறீங்க? சாண்ட்ரா இஸ் நாட் அ ஷவுட்டர். கத்திலாம் சண்டை போட மாட்டாங்க. அவங்க வந்து சாஃப்ட்டா, பாயிண்ட்டா பேசுறவங்க. திவ்யாட்ட தட் இஸ் நாட் தேர். ஷி டசன்ட் ஹேவ் பாயிண்ட்ஸ். ஷி இஸ் அ ஷவுட்டர். ப்ரோ ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கத்து 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 கத்துன்னு கத்துவாங்க. அதுதான் பண்றாங்க. யூ கான்ட் டினை தட். ஒரு வார்த்தை அதை ட்ரிகர் பண்ணி அந்த வார்த்தையை எடுத்து ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை மட்டுமே பிடித்தே அந்த ஃபுல் கன்வர்சேஷன் போகும். நீங்க போய் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஃபைட்டா எடுத்துங்க. வாட் வாஸ் த டைம் வென் திவ்யா ஆர்கியூட் வித் பாயிண்ட்ஸ்? நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு காட்டிட்டீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு வாட் எவர் இட் இஸ். ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கூட she will not argue with points. You will catch a word, shout that word multiple times. That's all is her gameplay. திவ்யாவுக்கு அதுக்கு தவிர்த்து அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இங்க பிஆர் வந்து எப்படி கம்பு சுத்தினாலும் ஃபேக்ட் அதுதான். முடிஞ்சா அந்த பாயிண்ட்டை வீடியோஸா எடுத்து வைக்கட்டும். அவங்க பாயிண்டா பேசி ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. இல்ல நீங்க சொல்லுங்க எங்க பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க, நான் கூட போய் வீடியோ எடுத்துட்டு வரேன். விக்னேஷ் ப்ரோ ஆட் பண்றீங்களா இல்ல நான் பேசட்டேன்? நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரசீன் சொன்னதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கும். அது விஜேஸ் வந்து யார் வெளில போவாங்கன்னு கேட்டிருப்பாரு. அதாவது பிரஜன் வெளில போறப்போ அப்போ வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரான்னு. வெளில யார் போவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரான்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் சாண்ட்ரா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அந்த பாயிண்ட் யாரும் ஆட் பண்ணலாம். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் வெளில போகணும் தானே நீ ஆசைப்படுற, அதை தான் வந்து அந்த ஃபைட் வரும்போது சொல்லியிருப்பாங்க. இஃப் அந்த எபிசோட பார்த்தா யாராவது கரெக்ட் நான் சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். பேசுங்க ப்ரோ. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அந்த சமயத்துல அவங்க சாண்ட்ரா பேரை சொன்னாலும் பிரச்சனை, பிரஜன் பேரை சொன்னாலும் அது பிரச்சனையா தான் இருந்திருக்கும். ஓகே, ரசிகன் ப்ரோ சொன்னதுக்கு இப்ப நான் திவ்யாக்காக இப்ப நான் சப்போர்ட் பண்றதுக்காக நான் சொல்லல ப்ரோ, சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அவங்க எப்படி ஒரு வேர்டை பிடிச்சுக்கிட்டு பேசுவாங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி சாண்ட்ராவும் ஒரே வேர்டை பிடிச்சுக்கிட்டு நேத்து பேசலையா? அதே மாதிரி அவங்க சவுட் பண்றாங்க. எந்த வேர்டு? நேத்துக்கு ஒரு வேர்டு சொன்னாங்களே, கனி ஒரு வேர்டு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அந்த வேர்டை பிடிச்சிட்டு அங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களா? அங்க நின்னுட்டு கத்த கிடையாது ப்ரோ, வெளியில வந்து பேசதானே செஞ்சாங்க. யார்கிட்ட? கனி ஸ்ரீ வெயிட். கனி சாண்ட்ராட்ட அந்த அதாவது சரி அந்த ஒன்னு இப்ப நீங்க எல்லாருமே பேட் அண்ட் she was சொல்லுங்க. she felt bad and she was அந்த சீன்னு சொன்ன வார்த்தைக்கு she felt bad. அங்க போய் உட்கார்ந்து அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அங்க வந்து அவங்க கத்திக்கிட்டு இல்ல. அங்க வந்து சுபிக்ஷா என்னன்னு கேட்கும்போது she said I felt bad about this word. அமித் அவங்ககிட்ட வந்து என்னன்னு கேட்கும்போது அதனால பேட்னு சொன்னாங்க. she didn't carry that over. அப்ப வந்து அந்த இடத்துல சொன்னதோட சரி. ஆஃப்டர் தட் அதை எங்க யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க எனக்கு. இது ஃபுல்லா எல்லாமே அதே தானே ப்ரோ போயிட்டு கனிட்ட போய் அதை கன்ஃபர்ம் பண்ணாங்களா? கனிட்ட போய் சொல்ல கனிட்ட அவங்க பேசவே கிடையாது. ஏன்னா she don't want to speak with கனி. சோ அதனால அதை வந்து அவங்க எடுத்துட்டே அதை ஓவர் போட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? சாண்ட்ரா திவ்யா வந்து அந்த இஷ்யூவை வந்து ஓவர் போட் பண்ணது அங்க கனி தான். ரூம்ல வச்சு அழுது மூஞ்சி பார்த்து பேச மாட்டாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட் பண்ணி அதை பெருசாக்குறது கனி. அந்த சீன்ற வேர்டு அங்க தப்பா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா சொல்லி போய் அழுதது மட்டும் தான் அவங்க. அதை பெருசாக்கல, ஊரு பூரா கூட்டி அங்க வந்து கத்தல, எதுவுமே அவங்க பண்ணல. அந்த வேர்டை பிடிச்சிட்டே பண்றாங்க அப்படின்னா அந்த வேர்டை பிடிச்சிட்டே அதை கத்திக்கிட்டே இருக்கிறது, போய் மறுபடியும் அவங்ககிட்டே போய் அந்த வேர்டை சொல்லி 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 ட்ரிகர் பண்றது. அதுதான் அந்த வேர்டை பிடிச்சிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை வளர்க்கறதுக்கான அர்த்தம். அந்த வேர்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஓரமா போய் அழுகிறது கிடையாது. இப்போ வந்து நான் உங்களை திட்டிட்டேன் அப்படின்னா நீங்க திருப்பி அந்த வார்த்தையை வச்சு 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 என்ன கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ட்ரிகரிங். நான் திட்டிட்டேன்னு சொன்னேன், நீங்க மியூட்டை போட்டு தனியா போய் இன்னொருத்தவன்ட்ட போயிட்டு இவர் இந்த மாதிரி என்ன பேசிட்டாருடா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த வேர்டை வச்சு ட்ரிகர் பண்றது கிடையாது. ஓகே, அதான் சொல்றேன். அந்த டிஃபரன்சஸ் அங்கதான் அங்க டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு ட்ரிகர் பண்றதுக்கும் அந்த வார்த்தைனால அந்த வார்த்தைனால வருத்தப்பட்டு அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இப்ப நீங்க சொல்ல வர்றது இப்ப அவங்க ட்ரிகர் ஆகல அப்படின்றதுதான் மீன் பண்றீங்க. இப்ப அவங்க சுபிட்ட அமித்திட்ட பேசுனது வந்து ட்ரிகர் ஆனதுனால பேசல, அந்த மாதிரி சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு
இல்ல ப்ரோ, நீங்க ஷி வாஸ் கிரையிங் ப்ரோ. உங்களுக்கு பாத்தீங்களா? அது சொன்னது நான் என்ன? அது அழுதுதான் என்னன்னா, ப்ரோ நான் அவ்வளவு சொல்றேன். கேவலமா போய் இல்ல, நான் டினை அவங்க பண்ணவே இல்ல. நீங்க சொல்றதை நான் டினை பண்ணல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அழுதாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த அழுகிறது பேரு வந்து ஒருத்தவங்கள வந்து எமோஷனலா ட்ரிகர் பண்றது தானே. ஒண்ணுமே பண்ணாம அப்படி எப்படி அழுவாங்க? அவங்க சொன்னாங்க, அந்த வேர்டு வந்து அவங்க ஒவ்வொரு பெருசா சி எடுத்துக்கல அப்படின்னா அந்த வேர்டு வந்து எல்லாருமே தெரியல அந்த ப்ரோ. சொல்லுங்க. அவங்க அழுகுறாங்க ப்ரோ. நீங்க சொல்றதே கான்டெக்ஸ்டே மாத்துறீங்க. நான் என்ன சொன்னேன்னா, திவ்யா வில் பிக் அ வேர்ட் அண்ட் கீப் ஷவுட்டிங் அபவுட் இட் அண்ட் ரிப்பீட்டட்லி அதை வந்தே தான் பண்ணுவாங்க. வேற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷி வில் நாட் புட் பாயிண்ட்ஸ் ஆன் an ஆர்குமெண்ட். கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ட்ரிகரிங். உனக்கு வந்து இப்ப வந்து நான் உன்னை பார்த்து கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ம். தட் இஸ் ட்ரிகரிங். இப்ப நான் திருப்பி அதான் சொல்றேன். நான் இப்ப உங்களை திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து உடஞ்சு போய் வெளில போய் வேற எங்கேயாச்சும் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டான்ப்பா, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா சொல்லி அழுகுறீங்க. அது எனக்கு எப்படி தெரியும்? ஹவ் am I gonna get triggered of that you using that word? இப்ப நான் வந்து சீன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தனியா போய் எங்கேயோ பேசி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் why will I get triggered? நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் ட்ரிகர் ஆக போறேன்? அச்சச்சோ! அந்த வார்த்தைய சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா யாராச்சும்? இப்ப அதே இது வந்து நான் இதே ஸ்பேஸ்ல உட்கார்ந்துகிட்டு, நீங்க என்ன திருப்பி திருப்பி நான் சொன்ன வார்த்தைய எடுத்து, ரசிகன், ரசிகன் நான் சொல்லி அந்த வார்த்தைய திருப்பி 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 என்ட்ட சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அது எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் உங்கள சீன்னு சொல்ட்டேன். ஓகே. ம். இப்ப நீங்க இந்த இந்த இடத்த விட்டு போல. சீன்னு என்ன சொல்ட்ட, சீன்னு என்ன சொல்ட்ட, சீன்னு என்ன சொல்ட்டேன்னு சொல்லிட்டு கீழ இருந்து என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க. அது ட்ரிகரிங்கா? இல்ல வெளியில போய் நீங்க இன்னொருத்தர்ட்ட தனியா போய் சீன்னு சொல்லிட்டாரு என்ன? அப்படின்னு சொல்லி சொல்றது ட்ரிகரிங்கா? அந்த வேர்டே எடுத்து யோசிச்சு பாருங்க. இது நான் வந்து பெருசாலாம் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. இது ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க ஸ்பேஸ்லயே இருந்து என்ன திருப்பி திருப்பி கத்துறது ட்ரிகர் ஆகுமா? ஸ்பேஸ விட்டு தனியா வெளில போய் உட்காந்துக்கிட்டு, வேற யாராச்சும் உங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய், இவரு என்ன சீன்னு சொல்ட்டாருப்பா ஸ்பேஸ்ல, அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆகுமா? இதுல எது என்ன ட்ரிகர் பண்ணும்? புரியுதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. அதான். அதுதான் நடக்குது. அவங்க வந்து அது பார்த்து கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தனியா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவும், அமித்தும் வந்து ஏன் அழுகுறீங்க? என்ன ஆச்சுன்னு வந்து கேட்குறாங்க. அவங்கட்ட அந்த மாரி சொல்லிட்டாங்க. நான் என்ன அவ்வளோ கேவலமா போயிட்டேனா சொல்லி அழுகுறாங்க. அது வந்து கனிட்ட போய், "கனி, சீன்னு சொல்லிட்டீங்க கனி. சீன்னு சொல்லிட்டீங்க கனி. சீன்னு இப்படிலாம் யாராச்சும் பேசுவாங்களா கனி? இவ்வளோ கேவலமானவங்களா கனி நீங்க? சீன்னு இப்படியாச்சும் சொல்லுவாங்களா கனின்னு" சொன்னா, அது ட்ரிகரிங். அது வந்து திவ்யா பண்றது. சாண்ட்ரா பண்றது, ஷி இஸ் ஃபீலிங் பேட், ஷி இஸ் ஹர்ட் அண்ட் ஷி இஸ் கோயிங் அண்ட் கிரையிங் அபௌட் இட். டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ரொம்ப நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் ப்ரோ முடிச்சிட்டீங்களா? இல்ல ப்ரோ, ஹேண்ட் நான் ரைஸ். முடிச்சிட்டேன் விக்னேஷ். சரி, ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேற யாருக்காவது பாயிண்ட் மீன் வேற ஓகே, ஏதோ ஓகே. ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும். ஓகே. இந்த ஸ்ரீன்னு சொல்லிட்டு இந்த புதுசா வந்த ஸ்ரீ பேசுங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. ப்ரோ ஒரு பாயிண்ட் மட்டும் ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆனந்த் பிரதருக்கு சொல்லுறது, அதாவது கேக்குதா? ஆக்சுவலி இப்போ எல்லாரும் பிரஜனோட அந்த வீடியோ பத்தி பேசுறீங்க. அவர் அந்த லைவ்ல வந்து சொன்னதை பத்தி. பிரஜன் ஓகே. கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்கு. ஏன் இப்போ கேக்குதா?
இப்போ கேக்குதா நான் பேசுறது? எனக்கு கேக்குது. ஆனா எக்கோ அடிக்குது. அடிக்குது. இப்போ கேக்குதா? கேக்குது. பட் எக்கோ பயங்கரமா அடிக்குது. சரி, நீங்க லிசன்ல போயிட்டு வாங்களேன். ஓகே ஓகே. ஓகே, பிரகாஷ் பேசுறீங்க. பிரகாஷ் ப்ரோ ஷார்ட்டா முடிச்சிருங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க பேசுவேன். ஓகே ஓகே. அதாவது என்னன்னா இப்போ வந்து கீழே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி தான். அதாவது என்னன்னா சாண்ட்ராக்கு வந்து இவங்களே வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துட்டு இருக்காங்க. போய் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்களே வெளியே உட்காந்து அழுதுட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஸோ அதையே வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்காம போய் தேவையில்லை, ஏன்பா உங்களை தான் நீங்கள் யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. நீங்களே போய் அவங்க கிட்ட பேசி என்னத்துக்கு உங்கள் டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? உங்கள் கேமை நீங்கள் ஆட்டு போங்க. அவங்க கேம் தனியாக தான் இருக்கணும்னா தனியாக இருந்துட்டு போனோம்னு சொல்லி விட்டுருணும். இவங்க போய் பேசுறதால தானே இப்போ வந்து அதை ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம உட்காந்து இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கலன்னு சொல்லி போகிறாங்கன்னு போது நீங்கள் ஏன் போகிறீங்க? தேவையே கிடையாது. நீ என்ன அவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ்டு கண்டஸ்டண்ட்டா? நீ அவ்வளோ இதுவாக கெத்து. நீங்கள் உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஆமாம், கப்பெல்லாம் வந்து கழுவி வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த லிவிங் ஹால்லேயே வந்து சொல்லியாச்சு. மறுபடியும் நீங்கள் கப்பை ஓரமாக வச்சிருவீங்க. அதை வந்து மூஞ்சை பார்த்து பேசினா கூட நீங்கள் மூஞ்சி பார்க்காம நீங்கள் பார்த்து திருப்பிட்டு போவீங்க. அப்புறமா வந்து என்ன இது ஆட்டிடியூடு சீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுவாக பேசிக்கிட்டு இருந்தப்போ அதை வந்து சீன்ற ஒரு வார்த்தையை மட்டும் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்காக போயிட்டு என்ன சீ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுன்னு இருப்பீங்க. அதுக்கு உடனே இவங்க வந்து தனியாக இவங்க ஒரு சீன் கிரியேட்டு ஒன்று கனி இப்படியே எல்லாம் மாற்றி மாற்றி சீன் கிரியேட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கேமை ப்ராப்பராக யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க. இதுதான். தேங்க்யூ. அடுத்த ரவுண்ட் பேச. ஓகே, ஸ்ரீ பேசுறீங்க. ஸ்ரீ கேக்குது. இப்போ கரெக்டா கேக்குதா? கேக்குது, பேசுங்க. பிரஜனோட லைவ் வீடியோ பத்தி பேசினாங்க, திவ்யாவை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரஜன் மட்டுமா அப்படி பேசுறாரு? ஏன் கனியோட சிஸ்டர் விஜி கூட வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கு டிஃபெண்ட் பண்ணி விஜி பேசுறாங்க. அண்ட் அமித்தோட ஒய்ஃபும் வந்து அமித் டிஃபெண்ட் பண்ணி அவங்க ஒரு ஸ்டோரி போடுறாங்க. இப்போ வந்து இங்க ஆக்சுவலி வந்து விக்டிம் வந்து சாண்ட்ரா தான். இப்போ அவங்க வந்து திவ்யா வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்களாம். அப்படி பண்ணியிருந்தா, அப்படி அவங்க நினைச்சிருந்தா அந்த ஐபேக்கோ டாஸ்க்ல ஏன் வந்து பிரசன்ட்ட சொல்லணும், நீங்க போய் திவ்யாக்கு ஐஸ்கிரீம் தாங்க, அவ தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டிருந்தா ஏன் வந்து அந்த மாதிரி சொல்லணும் அவங்க சாண்ட்ரா? இப்போ பிரஜனுக்கு வந்து இது ஒரு பிரஜன் வந்து கண்டிப்பா இதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க அவர் கண்டஸ்டன்ட்னு சொல்றீங்க, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுங்க, அதுக்கப்புறம் தான் கண்டஸ்டன்ட். தன்னோட ஒய்ஃபோட இமேஜ் வந்து இவ்ளோ பேடா வெளிய போகுது. பிஆர் இந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல சாண்ட்ராக்கலாம். அவருதான் கண்டிப்பா போய் டிஃபெண்ட் பண்ணி பேசணும் இத. அவரு பேசாம வேற யார் பேசப் போறா? அவரு ஒண்ணும் திவ்யாவ பத்தி திவ்யா அப்படி இப்படி தப்பா அதுல எதுவுமே பேசலையே. ஏன் விஜயும் தான் கனிய டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. இப்ப வரைக்கும் அந்த ரம்யா சொன்னத வந்து பேசுறாங்க. இப்போ அமுத்தோட ஒய்ஃபும் தான் பேசுறாங்க. ஏன் பிரஜன் மட்டும் பேசக்கூடாது? ஏன் பிரஜன், சாண்ட்ரா எது பண்ணாலும் வந்து அத வந்து தப்பாவே போர்ட்ரே பண்றீங்க. அப்போ சாண்ட்ராக்காக யார் தான் பேசுவா? பிஆர் இல்லன்னா அவங்க தான் பிரஜன் தான் பேசி ஆகணும் சாண்ட்ராக்காக. சோ இதுதான் என்னோட பாயிண்டா இருந்தது. ஓகே, சரி. ஜானரி பேசுங்க. அதுக்கப்புறம் மித்ரா பேசுங்க. ஜானரி இல்ல ஜஸ்ட் இட்ஸ் பேசுங்க. ஃபனி நோட் தான். அபி பாத்தீங்களா, அன்னைக்கு நீங்க வெறும் 3 பேர் தான் உட்காந்து சாண்ட்ராக்காக பேசலாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமுவேலு, இந்த பக்கம் ரசிகன், அந்த பக்கம் யாரோ அக்ஷரா, எத்தனை பேர் பேசுறாங்க. அபி ஒரே ஹாப்பி தான் உங்களுக்கு. ஐ திங்க் டிசைன் நினைக்கிறேன். காலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. இப்போ என்னங்கன்னா வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இஸ் வாட் இஸ் பீங் டாக்ட் ஹியர். இங்கே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா திவ்யா நம்ம பண்ணுறது பார்க்குற போதே இட் இஸ் வெரி ஆப்வியஸ். அதனால தான் அந்த மாதிரி தோணுது. அதே மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் இது பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ வெரி ஆப்வியஸ். நான் வந்து சாண்ட்ரா வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் வாட் ஷீஸ் டூயிங் வித் தட் ஷர்ட் அண்ட் எவ்ரி திங். அதையே நான் வந்து போஸ்டாகவும் போட்டிருக்கேன். அதை நான் வந்து கேட்டும் செஞ்சுருக்கேன். அதே நேரத்தில் ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் வாட் திவ்யா இஸ் ஆல்சோ ட்ரைங் டு டூ ஃபார் சாண்ட்ரா. ரெண்டு சைடுமே நம்ம பேசி தான் ஆகணும். வென் அ பாயிண்ட் இஸ் பீன் செட், இல்லைனா வந்து அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல யாராச்சும் எடுத்துக்கிறாங்கன்ற போது ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் தட். இந்த சுச்சுவேஷனில் ட்ரிகரிங்னா என்ன, இப்போ வந்து நான் வந்து அனந்தில் எக்ஸ்பிளைன் பண்ணது அதான். தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அது வந்து ஒரே இது தான், பட் பீப்புள் வில் டேக் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. இப்போ வந்து கேமுன்றது மாதிரி அது வேறு மாதிரி போகும். சில பேர் வந்து இது ட்ரிகர்ன்றாங்க. இன்னொன்று வந்து
யூ ஆர் நாட் ஈவன் இன் தட் பாயிண்ட்ன்ற போது ட்ரிகர் இல்லைன்ற போது யூ நீட் டு டாக் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். இங்கே நடந்த நான் சொன்னது பூரா எல்லாமே எய்தர் இட் இஸ் பீன் டோல்ட் இன்சைட் த ஹவுஸ், எய்தர் இட் இஸ் பீன் டோல்ட் பை த ஹோஸ்ட், ஆர் எல்ஸ் இட் இஸ் பீன் சீன் இன் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சொன்னதுக்கு வந்து கவுண்டரா வந்து ஒரு இடத்துல கூட வந்து நோ ஒன் இஸ் ஏபிள் டு கம் அண்ட் சே தட் இல்லை திவ்யா இந்த இடத்துல வந்து கரெக்டாக பாயிண்ட் வச்சு ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் யாருமே வைக்க மாட்டாங்க. ஓகேயா? அப்படி இருக்கும்போது வாட் ஐ சே பிகம்ஸ் வேலிட். உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ இந்த இடத்துல வந்து திவ்யா இந்த மாதிரி கரெக்டாக பேசியிருக்காங்க, ஷி ஹாஸ் புட் அன் ஆர்கியூமெண்ட், ஷி ஹாஸ் பிளேஸ்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஷி ஹாஸ் ஒன் தட் ஆர்கியூமெண்ட்னு சொல்லி அந்த மாதிரி யாருமே எனக்கு சொல்லலை டில் டேட். எங்கே போனாலும் they will come and say that திவ்யா இஸ் பியூட்டிஃபுல், திவ்யா இஸ் பிரிட்டி, இந்த மாதிரி தான் போஸ்ட் இருக்கு. there is nowhere where saying that இதில் இந்த மாதிரி பாயிண்ட்ல அவள் கரெக்டாக கருத்தை எடுத்து வச்சு she has won an argument அங்கே எதுவுமே இல்லை. ஈவன் ஹர் ஃபேன்ஸ் டு தட். நம்ம போய் அதை கொஸ்டின் பண்ணால் they will abuse you. ஸோ அப்படின்ற போது they don't என்னை பொறுத்த வரைக்கும் when a person goes to an abuse level he doesn't have valid points to argue. அப்போ தான் அவனால் அப்யூஸே பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் கரெக்டாக பாயிண்ட்ல பேசி உன்ட்ட வந்து பாயிண்ட்ல வந்து ஆர்கியூவே பண்ண முடியாதுன்ற போது தெர் இஸ் நோ அதர் வே ஃபார் தம். அப்யூஸ் பண்ணிடுறது சிம்பிள். அப்படி தான் போகும். ஸோ தட்ஸ் ஹவு வி நீட் டு ஸ்டாப். இப்போ வந்து நான் எடுத்து வைக்கிறேன்னா நான் ஒன்றும் இங்கே சாண்ட்ராக்ஸாக போட்டாலும் எடுத்து வைக்கல. நான் சாண்ட்ரா தினமும் அடிச்சு தான் இருக்கேன், நானும் அபியூஸ் சண்டை போட்டு தான் இருக்கோம். பட் அட் திஸ் பாயிண்ட் வாட் இட் வாஸ் செட் வாஸ் இல்லை அந்த மாதிரி இல்லைன்ற போது யூ நீட் டு கிவ் த ரைட் பாயிண்ட்ஸ். அன்னைக்கு நைட்டு வந்து அதான் நடந்துச்சு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம காட்டும் போது எடுத்து வச்சிருவான்னு சொல்றத எங்க எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவங்க. அமித்ரா அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போது அந்த சுச்சுவேஷன்ல இப்போ அவங்க பண்ணது கரெக்ட். ஷீ இஸ் ஆல்ரெடி broken, ஷீ இஸ் ஆல்ரெடி ஃபீலிங் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட், மல்டிபிள் தாட்ஸ் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து யூ ஆர் லிட்டரலி சேசிங் ஹர் அவுட் ஆஃப் ஹர் பிளேஸ். அவள் பெட்ல இருந்து நீ எடுத்து வச்சிடுறேன், இப்போ எடுத்து வச்சு அமிச்சிடுறேன், உடனே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இட் வில் கெட் ஆங்கிரி, ஷீ வில் கெட் ட்ரிகர்ட். பிகாஸ் ஷீ didn't want to talk only to திவ்யா that time. வெளியில வந்து பார்வட்டெல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க, பார்வட்ட பேசுறாங்க, ரம்யாட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. இட் இஸ் நாட் தட் ஷி டசன்ட் வாண்ட் டு டாக். த வே வாட் திவ்யா வாஸ் டூயிங் வாஸ் நாட் ரைட். நைன் நசன பண்ணது தான் தப்பு. அதுதான் இப்போ எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் தட். ரசிகன் அபிக்கு தெரியாது. நான் இல்ல இல்ல ஜானரி சாண்ட்ரா நம்ம பார்த்து தான் இல்ல இருக்கோம். ஜானரி நீங்க சொல்லும் போது நான் போனை தூரமா வச்சிருந்தேன். உங்களுக்கு ஒரு டைலாக் இல்லங்க நான் ஃபன்னி நோட் தாங்க இல்ல நான் இல்ல ஆரம்பிச்சேன். இல்ல இல்லங்க ஃபன்னி தான் எனக்கு புரிஞ்சது. அதுக்காக தான் நான் ஃபன்னியா ஒண்ணு சொல்லலாம்னு வந்தேன். நீதி நேர்மை நியாயம் வென்றது விஷால் டெம்ப்ளேட் அவ்வளவுதான். ப்ரோ ம். கீழே போயிட்டாரு. இல்ல இல்ல ஐ நோ ஃபார் ஷூர் லைக் ஓ ரசிகன் இமால் ப்ரோ சாமுவேல் வந்தாங்க. நீங்கள்ல அதான் திஸ் இஸ் வெல்கம். காமன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் ஜஸ்ட் ஃபன்னின்னு நான் ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே சாரி தான். மித்ரா நான் பேசுங்க. வந்து கொஞ்சம் சீரியஸா இங்க ஆன்சர் பண்ணிட்டேன். ரசிகன்லாம் என்கிட்ட வந்து ஓகே நல்லதா 4 பாயிண்ட் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னா கூட பேச மாட்டாரு. போன்ல சண்டை போட்டுட்டு இருப்பாரு என்கிட்ட வந்து. மித்ரா பேசுங்க, அதுக்கப்புறம் லதா பேசுங்க. Yeah, regarding ரம்யா இன்டர்வியூ மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ரம்யா வெளியே வந்து இன்டர்வியூல வந்து ஏன் வந்து சென்ட்ராக்கு ஐ மீன் சப்போர்ட் பண்ண மாதிரி இல்லை, பட் சென்ட்ரா பண்ணது வந்து ஓவரா மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. பட் இஃப் யாராச்சும் அவங்க சொல்றது நம்புனா அப்போ உள்ளுக்கு அவங்க பேசுனது நம்ம என்ன சொல்ல? ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நான் ராங்கான இடத்துல அன்பு பாசத்தை தேடிட்டேன்னு. சென்ட்ரா கிட்ட சொல்லுவாங்க. லிட்ரலி ஷி கம்ப்ளைண்ட்ஸ் கனி அண்ட் கேங். அவங்க சபரி பேர் சொல்ல, பட் கனியை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த வீட்டு விட்டு போனதுல கூட தனியாக கூட்டி போய் சென்ட்ராக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சென்ட்ரா சொல்லுவாங்க வர்ணத்தில் சபரி கிட்ட பேசுனேன். அதுக்கப்புறம் சபரிகிட்ட பேசுவாங்க வெளியே. ஜஸ்ட் நார்மல் கேஷுவலாக பேசிட்டு வெளியே வராங்க. ஸ்டேஜுக்கு வராங்க, நடிக்காத கனின்றாங்க, சீக்கிரம் நீ வெளியே வா. ஸோ அந்த மாதிரி ஒன்று சொல்லுறாங்க. த சேம் நைட் விஜி ஒரு ஸ்டாரி போட்டிருப்பாங்க இந்த இதை பற்றி. அண்ட் as எக்ஸ்பெக்டட் இன்டர்வியூல அவங்க வேறு மாதிரி பேசினாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, பட் ஐ கேனாட் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ நீட் டு ப்ரொடெக்ட் தெம். என்ன சொல்றதுன்னா, கனியோட ஹஸ்பண்ட் தேரு ஒருத்தர் விளையாடினப்ப அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஏன் என்னோட ஒய்ஃபை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஏன் தப்பாக எஃப்ஜே கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பர்சன் வந்து
செம்மையான ஒரு வேலிட்டான ஒரு ரீசன் கொடுத்துருப்பாங்க. தட் அவங்க பண்ணாததுக்கு ப்ரூஃப் எடுத்து காமிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப இந்த வாரம் ரம்யா வெளியாகுனதுக்கு ரம்யாவ அப்ரோச் பண்ணியிருக்கவங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. பெனிஃபிட் அவுட் ஆஃப் இது எனக்கு. இஃப் அங்க நடந்திருந்துச்சுன்னா இங்கேயும் நடந்திருக்கும். இங்க நடந்திருந்துச்சுன்னா இன்டர்வியூல வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட்ஸ் அபவுட் ரம்யா. அண்ட் ரிகார்டிங் பொசசிவ்னஸ், சென்ட்ரா எதுக்கு இப்போ பொசசிவ்னஸ் இருக்கிற சென்ட்ரா நிறைய அவார்ட் ஷோவில் வந்து பிரஜின் வந்து வேற ஹீரோயினை தூக்கிட்டுலாம் போயிருக்காரு ஸ்டேஜ்க்கு. வேகமாக கைத்தட்டி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பொசசிவ்னஸ்னா அங்கே காட்டியிருக்கலாமே. ஷீ நோஸ் வெரி வெல் தட் ஹீஸ் இன் இண்டஸ்ட்ரி ஆக்டிங். இதில் எப்படி வந்து பொசசிவ்னஸ் ஐ மீன் ரியாலிட்டி ஷோவில் காட்ட போகிறாங்க. அண்ட் ஆல்சோ பொசசிவ்னஸ் அது நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷன் ஒன்று வந்துருச்சுன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் ஆல்சோ அந்த பிரதர்ஸ் சிஸ்டர் பாண்டிங்கில் தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க சொல்லுறது வேற, பிஆர்ஸ் வந்து அது வேற மாதிரி எடுத்து போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கறது நிறைய பேர் சொல்லுவோம், ஒரு விஷயத்தை பார்த்துட்டோன்னே நம்ம டோன்ட் கம் இன்டு கன்க்ளூஷன்ஸ், அசம்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா டீட்டெயிலிங்காக செக் பண்ணத்தான் அதோட என்ன சொல்லுவாங்க, லைக் உண்மை என்னன்னு தெரியும். ஏன்னா இங்கே நிறைய பேர், ஐ மீன் ஐம் நாட் சேயிங் யூ கைஸ், a lot of people outside assume பண்ணுறாங்க. assume பண்ணக்கூடாது. ஏன்னா assume ASSUME 3 வகையா பிரிங்க. ASS ஒண்ணுவீங்க, U ஒண்ணுவீங்க, ME ஒண்ணுவீங்க. 3ஆ பிரிச்சா அதுக்கு அர்த்தம். ஸோ தட்ஸ் வை பீப்புள் சே டோன்ட் எவர் assume. assume பண்ணா அது நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ தட்ஸ் மை point and I make a move. Thanks a lot. தேங்க்யூ மித்ரா. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பேசிருங்க. சரி. இப்போ இது சாண்ட்ராவை பத்தி பேசும்போது நாமினேஷன் நடக்கிறதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா ஆதிரை, அரோரா, திவ்யா 3 பேரும் பிளாங்கெட்டுக்குள்ள போய் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார இது பண்ணணும் அப்படிங்கறத வந்து லைவ்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா திவ்யா தான் சாண்ட்ராக்கு முன்னாடி திவ்யா வருவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆதிரி ஆகட்டும், அரோராவாகட்டும், திவ்யாவாகட்டும் சேம் பர்சன்ஸ் தான் வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க. அமித்தும் சாண்ட்ரா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்க கேமரா அதுக்கப்புறம் சாண்ட்ரா வருவாங்க. இவங்க எதிர்பார்ப்பாங்க சாண்ட்ரா வந்து திவ்யாவை சொல்லுவாங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா சாண்ட்ரா வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, கமருதீனையும் எஃப்ஜேயும் சொல்லிட்டு என்ன ரீசனோ அதை சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிருவாங்க. அதுக்கப்புறம் திவ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதேதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே நேரா போய் கேமராட்ட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு ரித்விக்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நான் என்ன அவங்கள போட்டுட்டேன், என்னன்னு தெரியாது. அவங்க வந்து என்னோட கேமுக்கு வந்து ஏதோ விதத்துல வந்து என்னை புல் டவுன் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் அவங்கள நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் அவங்க பிரஜினுக்கும் அட்ரஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து கேம் விளையாடுறது யாருங்கிறது லைவ்ல பாக்குறவங்களுக்கு நமக்கு தெரியும். சாண்ட்ரா என்ன பண்றாங்க, திவ்யா என்ன பண்றாங்கங்கிறத லைவ்ல 3 பேர். அதுவும் திவ்யா வந்து எப்போன்னா ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச் ஓவர். திவ்யா வந்து ஆதிரை வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீ வந்து தனியா விளையாடு, பிரஜின் சாண்ட்ரா கூட விளையாடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலா அவங்க சேஞ்ச் ஓவர் ஆவாங்க. அப்போ அந்த டாஸ்க்கும் வரும், இந்த நெக்லஸ் டாஸ்க்கும் வரும். அதுல இருந்து அப்படியே டோட்டலா மாறுவாங்க. இதே மாதிரிதான் இந்த வாரம் நாமினேஷன்லயும் 3 பேர் பிளான் பண்ணிதான் 3 பேருமே ஆதிரை, அரோரா எல்லாருமே பேசியிருப்பாங்க. அது லைவ்ல பார்க்கும்போது நமக்கு கரெக்டா தெரியும். ஓகே, சூப்பரா பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வணக்கம் வணக்கம். குட். செம ஜாலியா இருக்கீங்க எல்லாம். ஜாலியா இருக்குமா? சிரிக்கிறாங்க. நாளைக்கு என்ன டாஸ்க் ப்ரோ? டைம் முடிஞ்சு போச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஈவென்ட்டாங்க. நாளைக்கு டான்ஸ் இல்லையா? டான்ஸ் இருக்கு. நாங்க உங்களுக்கு இது வேற தானே? இது டான்ஸ் வெளியில நடந்திருக்காது இமாத் ப்ரோ, வெளியில நடந்திருக்காது. மழை பெஞ்சிருக்கான் சொல்லிட்டு இருக்கான். யாராச்சும் மாத்தி இருப்பாங்க. ஈவினிங் வரை மழை பெய்ச்சு. அப்ப கரெக்டா தானே இருக்கு விக்னேஷ்?
இன்னைக்கு மட்டும் எப்போ ஆரம்பிச்சாங்க? ஈவினிங் தானே ஆரம்பிச்சாங்க. நீங்க மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். பெல் அடிக்கிறான், ஒரு நிமிஷம். யார் பேசணும்? யாருமே ஹேண்ட் ரைஸ் இல்லை. சேன் ப்ரோ வந்திருக்காரு, வாங்க. சேன் ப்ரோ நீங்க வாங்க அப்படின்னா. ஹாய் ரசிகன். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? பார்வதியோட டைஹார்ட் ஃபேன் ஆயிட்டாரு. என்னையா சொல்ற? உண்மையாதான். அப்படியா? அந்த மாதிரி விபரீதம் உள்ள எடுத்துருக்க அப்படியா? மாட்டாரு. யாரு என்ன பண்ண? நானு பார்வதிக்கு ஆதரவா? புரியலையே. டைஹார்ட் ஃபேன் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். டைஹார்டு ஃபேனா? ஐயோ, சும்மா நீங்க பாட்டுக்கு உருட்ட வேண்டியதானே. ஆக்சுவலா இந்த ஸ்பேஸுக்கு வர்றப்ப நான் வந்து சாண்ட்ரா ஃபேனா மாறிடலான் இருக்கேன். ஏன்னா அப்போ சாண்ட்ரா ஃபேன்னா நீங்க வந்து ஒரு மரியாதை கொடுப்பீங்க, ஏன்டா அடி வாங்கணும், பரவாயில்லையா? வெல்கம் பண்ணுவீங்க. இல்லப்பா, ஹோஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள மரியாதை அதெல்லாம் கொடுப்பாங்க, இல்ல. இப்ப கேளுங்க, வெல்கம் நீங்க வந்து சொல்லுவாங்க. சாண்ட்ரா ஃபேன்னா நான் அடிப்பேன், பரவாயில்லையான்னு கேக்குறேன். இல்ல நீ ரசிகா 3 பேர்ட்ட அடி நான் வாங்குறதுக்கு ஒரு ஆள்கிட்ட வாங்கிக்கலாம் ரசிகா. 3 பேர் அடிக்காம இருப்பாங்கல்ல, அது ஒரு அட்வான்டேஜ்ல நமக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து சாண்ட்ரான்னு சொல்றீங்க, நம்ம வந்து இவங்க 3 பேர் மேலேயுமே தவறு இருக்கு. ஆக்சுவலா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் திவ்யா அந்த ராஜா ராணி அந்த பர்டிகுலர் டாஸ்க்ல அவங்க ஒரு பிளே மாதிரி பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ராக்கு வந்து அங்கிருந்தே கைண்ட் ஆஃப் பொசசிவ்னஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்றது தெரியல. ஒரு கேமு ஆக்சுவலா வந்து அந்த தொடரணும், அதுக்கப்புறம் துண்டிக்கணும் அப்படின்ற கேமு. அதை வந்து ஒரு கேமா எடுத்துக்காம ஒரு உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு, இது சாண்ட்ரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு நேஷனல் மீடியால நீ இன்னொருத்தருக்கு கொடுக்குற அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாங்க. விச் மீன்ஸ் she is possessive. She is possessive and she is dramatic, overreacting to the situation. அதனாலதான் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா சீரியல் மாதிரி போகுது, டிராமாவா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டையை போட்டுக்கிறது. ஆக்சுவலா நான் வந்து உங்களோட லவ்வை பத்தி நான் பண்ணல, அது வந்து இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது பீப்புள் எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ பிரஜன் வெளில போனதுக்கு காரணமே திவ்யான்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த தலைவலி மேட்டர்ல வந்து டோட்டலா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் 2 பேருமே பாத்தீங்கன்னா திவ்யாக்கு பயங்கர பக்கபலமா நின்றுப்பாங்க. அவங்க இந்த தலைவலி டிராமாவை என்டையர் நைட்டும் போட்டு ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் she gave a statement that கனி வந்து போலல்ல, அதனால நான் தலை வலிக்காம வலிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திவ்யா பிஆர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹெவிலின்ற மாதிரி இருக்கு. அது அன்அபிஷியல் ஓட்டிங்லாம் பாட் ஓட்டிங்க போட்டு கிட்டத்தட்ட தொடவே முடியாத அளவுக்கு. ஆக்சுவலா இந்த பார்வதி 30,000 ஓட்டுல இருக்கு, கமருதி 31,000 ஓட்டுல இருக்கான், அக்கா பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டுல இருக்கு. புரியல, இந்த கானா வினோத்தோட எல்லாம் நாமினேஷன்ல போச்சுன்னா கானா வினோத் ரசிகர்கள்லாம் அவ்வளவுதான் வெறுத்துருவானுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கானா வினோத்தெல்லாம் வந்து ஓட்டிங்ல வந்தான் அப்படின்னா அவனெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரிதான் திவ்யா கணேசுக்கு வந்து பாட் ஓட்டிங்க பயங்கரமா போடுறானுங்க. என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒன்னும் பண்ணி கிளிக்கல. என்ன பண்ணி எண்ட் ஆஃப் த டே நீ என்ன பண்ணு, வெள்ளிக்கிழமையானா வந்துருவ யாரு கூடயாவது சண்டை போடுறதுக்கு, கண்டென்ட் பண்றதுக்கு, அதை வச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாவது ஒண்ணு பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு வந்துருவ. அதை தாண்டி நீ என்ன பண்ணியிருக்க அந்த வீட்டுல? போய் டிசிப்ளின் டெக்கோரம் நீ அதை ஃபாலோ பண்ணியா? எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல கூட கேள்வி கேட்கல. கானா வினோத் விஷயத்த நீ போய் பிரஜன் கிட்ட சொல்ற, டைரக்டா போய் கானா வினோத் கிட்ட அட்ரஸ் பண்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. யாருகிட்டயுமே நீ வந்து ஒரு 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 ஃபைட்டுமே யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன்ல வந்து வர்றாங்க அப்படின்னா, இஃப் தே மேக் அ கான்வர்சேஷன் அதை பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன். இது வரைக்கும் வந்து திவ்யா கணேஷ் வந்து ஒரு கான்வர்சேஷனை வின் பண்ணி கூட நான் பார்த்ததே இல்லை. ஸோ எதை பேஸ் பண்ணி திவ்யா கணேஷ் இஸ் அ பெட்டர் பிளேயர்? என்ன பொறுத்த அளவுக்கு சாண்ட்ரா கிட்ட வந்து அந்த அவங்க வந்து ஒரு பொசசிவா திவ்யா கணேசால பிரஜனோட கேம் பாதிக்கப்பட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து சாண்ட்ரா இஸ் ஃபார் பெட்டர் தன் திவ்யா கணேஷ் ஃபார் மீ, என்ன பொறுத்த அளவுக்கு. அண்ட் தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஆனா ஒரு ரொம்ப பெரிய ஹைப் இருக்கு. ஏன்னா பிரஜனே சொல்றாரு, ஒரு இடத்துல சொன்னார், நான் பார்த்தேன்,
இந்த மாதிரி வந்துட்டு பிஆர்ஸ் எல்லாம் வந்து சாண்ட்ராவை அடிக்கிறாங்க, திவ்யா கணேஷோட பிஆர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாரு. ஹோப் இந்த டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா இருக்கக்கூடிய டீம் ஜெயிச்சு சாண்ட்ராக்கு வந்து பிரசன்ட் 24 ஹவர்ஸ் தங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெளியில என்ன போயிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் கேமை சாண்ட்ரா மாத்தணும், அது மாதிரியான டிப்ஸை வந்து அவர் கொடுப்பாரு. அண்ட் இந்த திவ்யா சேண்ட்ரோ சொல்லுங்க. கேளுங்க. ஷீ டசன்ட் கிவ் அ டேம் அபவுட் த கேம். ஆ. அவளோட ஒரே இது வந்து ஹர் பேபிஸ் நீட்ஸ் டு ஸ்டே வித் ஹர் ஃபார் அ டே. ஓ ஓகே. குழந்தைங்க வருவாங்க தான் பண்றான். இட்ஸ் நாட் அபவுட் ஈவன் அபவுட் பிரசன்ட் அட் திஸ் யா பாயிண்ட். யா யா ஓகே. குழந்தைய பார்க்கணும் அவங்களுக்கு. யா so she is staying with her kidsனா that's going to be fine. and யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல் டே ம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ம் ட்வின் பேபிஸ் கிட்ஸ் 6 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, ஓகே ஓகே. 6 இயர் கிட்ஸ் அப்படின்னா எவ்வளவு இல்ல ஜாலியா அதுக்காக தான் இன்னைக்கு அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே டாப் நாச். அவங்க ஒரு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்லாம் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு நாளா பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த கிரிட்டிசிசம் இருக்கு. ஆக்சுவலா நீ ஏன் வந்து அது மாதிரி இல்ல ப்ரோ, அதே சொல்லியிருக்காங்களே, she doesn't want to do it in front of these people who are going to insult her for everything. அவ வந்து கடந்து வந்த பாதையே வந்து இவங்க முன்னாடி என்ன சொல்லணும்னு ஆசை இல்ல. ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் மை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது என்னோட வீக்னஸ். ஓகே ஓகே. என் வீக்னஸை நான் எதுக்கு இவங்க முன்னாடி சொல்ல போறேன்? ஓகே ஃபைன். They will use it against me. They are not going to sympathize with me. They are going to use that against meன்ற போது நான் எதுக்கு அதை அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்டர்டெயின் பண்ணுன்ற போது அவளை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஷோ இஸ் நாட் அ டான்ஸ் ஷோ. ஷி டசன்ட் வாண்ட் டு ஷோகேஸ் ஒன்லி தட். அதான் அவன் திருப்பி சொல்றான். விக்கல்ஸ் மாதிரி நான் நடிக்கிறேன், நான் வந்து டாஸ்க் செய்கிறேன், டாஸ்க் செய்தால் என்டர்டெயின்மெண்ட் சொன்னதை விக்கல்ஸ் இப்பதான் புரிஞ்சிருக்கு. நம்ம உட்காந்து டாஸ்க் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டாஸ்க் பண்றதுதான் பிக் பாஸ் கேம் நினைச்சிட்டு இருக்கோம். டாஸ்க் எல்லாம் கேமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட்ல வாங்கினதை அடிக்க அப்புறம் தான் அவன் சொல்றான். இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறானா? இதையே அவன் இப்பதான் கண்டுபிடிக்கிறான். முடிச்சிட்டு கனிட்ட வந்து நைட்டு பேசுறான். சரிங்களா, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல, பாருலாம் வேற லெவல், 1000 சாண்ட்ரா வந்தாலும் ஒரு பாரு அப்படின்றான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? வீக்கெண்ட்ல அப்படி என்னடா பண்ணாங்க உன்னைன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல ரசிகன், நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் பாரு ஒருத்தி தானே அங்க கேம் ஆடிட்டு இருக்கா, வேற யார் ஆடுறாங்க கேம்? அது விடுங்க. வீக்கெண்ட்ல எனக்கு என்ன தெரியுமா அவனுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, இட் இஸ் பீன் a rude awakening. அவர் வந்து ஐ திங்க் he thought like his வக்கீல் கேரக்டர் would fetch him a lot of applause, appreciation. அதெல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. சாட்டர்டே ஃபுல் எபிசோடு ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசல. மைக்கி ஷோ வச்சு ஓட்டுறதுல he is already pissed off, irritate ஆயிடுச்சு அவனுக்கு. நம்ம உட்காந்து முக்குன்னு வாரம் பூரா முக்கணுமேடா, இவ இந்த ஒரு மேட்டரை வச்சுட்டு மொத்த நேமே அதான் ரசிகன். அவன் வித்யாபதி அப்படின்ற கேரக்டர்லாம் எடுத்து இருக்கிற எல்லாருக்கும் வக்கீலா ஆஜராகி கோட்டு போட்டு உள்ள போய் டெடிகேட்டடா எல்லாமே பண்ணி அது டோட்டலா அதை பத்தி ஒரு அப்ரிசியேஷன் கூட வந்து விஜே சைட்ல இருந்து இல்ல, அவனுக்கான ஒரு எலவேஷன் இல்ல, டோட்டலா வந்து பாரு ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்கிறப்போ அதான் அங்கதான் அந்த ரியலைசேஷன் வருது அவனுக்கு. நான் கேக்குறேன், இப்பவும் அவன் வந்து தப்பு தான் பண்ணியிருக்கான். 35 நாளுக்கு அப்புறமும் நான் வந்து வேற லெவல்ல ஒரு கேம் ஆட போறேன், 35 நாள் உட்காந்து மிச்சர் தின்னுட்டு திடீர்னு ஞான உதயம் வந்து புத்தருக்கு போதி மரத்துக்கு அடியில ஞான உதயம் பிறந்த மாதிரி பிறந்து அடுத்து நான் வந்து பார்வை எதிர்த்து நான் வந்து அப்படியே ஒரே கிளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவனுக்கு ஒண்ணுமே ஆக்சுவலா அவனுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்களா, அவனுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இது வரைக்கும் விக்கல்ஸ் விக்ரம் ஆதரிச்சு இந்த ஸ்பேஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து பேசினதா எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஐ எம் ரியலி சாரி. சரியா, எண்ட் ஆஃப் த டே அவன் யாராலையும் ரசிக்கப்படலைன்றதுதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. மக்கள் அவனை ரசிக்கல சீரியஸ்லி. சோ இல்ல சீரியஸ்லி சொல்றேன், நீங்க எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்கலாம், நீங்க நம்பலாம், பட் த ட்ரூத் இஸ் விக்கல்ஸ் விக்ரம் டசன்ட் ஹேவ் சப்போர்ட்டர்ஸ். ஐ எம் வெரி சீரியஸ், ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். சோ அவன் வேற யாரும் ஓட்டு போட்டது இல்லன்னா அவருக்கு ஓட்டு அட்லீஸ்ட் ரியலைஸ்ட் இப்பயாவது நீ அதாவது 106 நாளுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணாம நீ இப்பயாவது ரியலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கானே, பாரு மட்டும்தான் பண்றா அப்படின்னு. வீட்டுல இப்பயும் சொல்லிட்டுனா சபரி பத்தி ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே ஐயோ வெளியில ரொம்ப நல்லவனா இருக்கிறானே, சீரியஸ்லி இட்ஸ் நாட் ஆக்டிங். இந்த ஒரு சில பேரெல்லாம் வந்து மீடியா ஹைப் பண்ணும். இந்த பாலா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல ஹைப் பண்ணும். ஆனா சபரி பண்ற விஷயம் வந்து ரொம்ப சைலண்டா பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கான் அவன்.
அதெல்லாம் வந்து எனக்கு நான் ஸ்டார்டட் வாட்சிங். நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ரொம்ப நல்லவனா இருக்கான். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவன் பண்ண நல்லது கில்லது எதையுமே வந்து அவன் சொல்லல. நான் அதான் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். சபரி உண்மையிலேயே இந்த கேமுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல. அதுக்காக வந்து அவன் நல்லவன் இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்லி நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். அட பாவீங்களா, உங்களுக்கெல்லாம் யோக்கியனுக்கு இருக்கலனாடா வேலைன்ற மாதிரி நல்லவனுக்கான பிளாட்ஃபார்மா இது இல்ல. ஆக்சுவலா அதான் உண்மை. வல்லவர்கள் தான் இங்க வந்து சர்வே பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயத்த பார்வதி பண்ணிட்டு இருக்கா. அதை வந்து விக்கல் விக்ரம் வந்து லேட்டா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றது. இதுக்கப்புறம் இல்ல இல்ல சி எனக்கு தெரிஞ்சு இந்த ரியலைசேஷன் வந்து விக்கல்ஸ்க்கு டைரக்டாவும் வரல. திவ்யா வந்து அங்க ஒண்ணு சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த ரியலைசேஷன் பட்டிருக்கு. திவ்யா என்ன சொல்லுவான்னா, விஜய் சேதுபதி வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாரு. பாருவை பார்த்து நமக்கு தெரியாத கேமா பாரு, நடிக்காதீங்க பாரு அப்படின்றாரு. கிண்டலா சொல்றாரு. ஆனா பிக் பாஸ் வந்து அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தனித்தனியா சொல்லும்போது இந்த கேமே கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? பிக் யுவர் பேட்டில்ஸ். அவ்வளவுதான் சொல்றாரு பிக் பாஸ். அதுவே அவளுக்கு பெரிய ஹிண்ட் தான். ஓகேயா? when Big Boss himself is saying you know everything about the game, அப்போ வந்து இவங்க கொஸ்டின் பண்ணணும். இவ பண்றது அப்படின்னா தப்பா கரெக்டா? அந்த கொஸ்டின் ஏன் பண்ண மாட்றாங்க யாரும்? பிக் பாஸ் இஸ் டெல்லிங் இந்த கேமே கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. விச் மீன்ஸ் சரியோ தப்போ தட் இஸ் பார்ட் ஆஃப் த பிக் பாஸ் கேம் விச் ஷீ இஸ் பிளேயிங். அது சரியான கேமா தப்பான கேமானே இவங்க கொஸ்டின் பண்ணிக்க மாட்டாங்க. தேர் ஆல் அகெயின்ஸ்ட் ஹர். இட்ஸ் ஆல் ஓகே, வெல் அண்ட் குட். நானும் சொல்றேன், அடிங்க, சூப்பரா அடிங்க. பட் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது பிக் பாஸ் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இட் இஸ் பீன் மை மேஜர் திங். ரூல்ஸை வந்து பென் பண்ணணும். ரூல்ஸை வந்து பிரேக் த ரூல்ஸ் வித் இந்த ரூல்ஸ் தான் பிக் பாஸ். பிக் பாஸ் வந்து நீ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லும்போது அதை அதை உடைக்காம உன்னால எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அதை கொண்டு போக முடியுமோ நீ கொண்டு போறதான் கேம். அதே மாதிரி வந்து டாஸ்க் மட்டும் பிக் பாஸ் கேமே கிடையாது. நீ கோட் டாஸ்க்ல நான் நல்லவனா வல்லவனா சூப்பரா ஜட்ஜா நடத்திட்டேன், எல்லாருமே ஆர்டர்னோடனே எல்லாரும் அமைதி ஆகுறாங்க அப்படின்னா அது ஸ்கூல். தட் இஸ் நாட் பிக் பாஸ். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவ வந்து சொன்னது எல்லாமே சூப்பரா அப்படியே பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதிக்கு என்ன சார் வேலை? அவர் எதுக்கு வர்றாருங்க? எல்லாருமே நல்ல டெக்கோரமா இருந்துட்டாங்க. எவனுமே சத்தமே போடல. எல்லா கேஸையும் சூப்பரா வாதாடி கேஸ் வந்து கரெக்டான தீர்ப்பு, நடுநிலையா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எல்லாம். விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வரவே தேவையில்லையே. அவருக்கு எதுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வர வச்சுட்டு இருக்காங்க? These people are forgetting that Big Boss is a different show. It is not a singing competition. It is not a dancing competition. It is not a நடிக்கிற காம்படிஷன் கூட கிடையாது. இட்ஸ் வெரி 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 டிஃப்ரெண்ட் ஷோ. அதுவே இவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இத்தனை சீசன் ஆயிடுச்சு. ஓகே. You literally can win the show without doing anything by just being yourself. நீ வீட்ல எப்படி இருப்பியோ அதை அப்படியே நீங்க இருந்து காட்டினாலே அது நல்லா இருந்துச்சுன்னா பீப்புள் பிடிக்கும். யா அதுவே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யா யோசிச்சு பாருங்க. ட்ரூ ட்ரூ ட்ரூ. இமாத் ப்ரோ தான் வந்து இப்ப என்னத்த சொல்றது, ஒரு தலையில கள்ள போய் தூக்கி போய் போட்டாரு. கள்ள தூக்கி போட்டாரு. போய் கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. விஜய் சேதுபதிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இல்ல ரசிகன், இமாத் என்ன ப்ரோ ஏன் வந்து எடுக்கிறீங்க? கள்ள தூக்கி போட்டாருன்றேன் தலையில. எதுக்கு கள்ள தூக்கி போட்டாரு? என்ன நீங்க தான் ஆமா 150 நாள் எக்ஸ்டெண்ட் பொசுக்குன்ட்டு இல்ல என்ன ப்ரோ இப்படி அல்டிமேட் பண்றீங்க? கேன்சல்னு போட்டார்ல 2026ல அல்டிமேட் வரலன்னு. அதுக்கு என்ன கள்ள தூக்கி போட்டாரு? ஏன்டா இப்பதான் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இவங்க விளையாடவே தெரியல, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசுறீங்க. தெருங்கஞ்சா இப்ப அனுப்பிச்சிங்க. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அல்டிமேட்ல இவங்க தான் ஆல்ரெடி ஒரு சீசன் வந்துட்டு போனாங்க. இப்போ கூட புத்தி இல்ல. நமக்கு என்ன ப்ரோ பிலாசபி கிளாஸ் ப்ரோ எடுத்துட்டு எண்ட் வர்றீங்க? ஆஃப் த டே சைக்காலஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இல்ல இமாத் ப்ரோ, எண்ட் ஆஃப் த டே இங்க இருக்கிறவங்களுக்கு வேற. என்ன பொறுத்த அளவுக்கு டாலர்ஸ் இல்ல அது. உனக்கு டாலர்ஸ் தம்பி, உனக்கு தான் இப்ப அரசியல் இது எலெக்ஷன் வருதேப்பா. ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான், ரைட் தான். சேன் ப்ரோ 150 டேஸ் எக்ஸ்டெண்டட் ப்ரோ. சீசன் 9 வந்து 150 இது டேஸ் 150 டேஸா? அதானே இமாத் ப்ரோ சொல்லிருக்காரு. யார் பாக்குறது? அதானே ப்ரோ இமாத் ப்ரோ அதானே சொன்னீங்க. நான் சொல்லவே இல்ல. இல்ல இல்ல
சொன்ன மாதிரி தான் கேட்டுச்சு. அது இப்ப இல்ல, ஆதி காலத்துல சொன்னேன் பிளான் இருக்குன்னு. அதான் அதெல்லாம் நடக்கல, நடந்துட்டு முடிஞ்சிச்சு. நீங்க சொன்ன அல்டிமேட்டை கேன்சல் பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேற ஏதோ அவன் திணிக்கிறான்னு அர்த்தம். அது வந்து அந்த 150 டேஸ் தான் உள்ள இணைக்கிறாங்க. மக்களே, அந்த ஏஐ மனுஷன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க, தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது சம்பந்தம் இல்ல. தெரிஞ்சு போச்சு. மாதுரா சொல்றது உண்மையாயிருச்சு. பாத்துவாங்க. அந்த ஏஐ மனுஷன் என்ன வேணா சொல்லுவான். 150 டேஸ். நம்பாதீங்க. பிரகாஷ், நீங்க சாட்ஜிபிட்டில கேட்டு சாம் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்துல தொட்டு என்ன உட்கார்ந்து பஞ்சாயத்து? எதுக்கே பஞ்சாயத்துன்னு இருக்கீங்க? சாம டிஎம்ல போட்டு அடிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. சொல்றியா இல்லையா? என்னத்த சொல்றியா? கம்மன் இருங்க, மிரட்டுறாங்க. கம்மன் இருங்க ரசிகன். பேசாம இருங்க, திருப்பி எடுத்துடுவாங்க. அதெல்லாம் முடியாது. இரு, நான் இப்ப இங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி சாண்ட்ரா நீங்க நல்லா விளையாடுங்க, சாண்ட்ரா நீங்க நல்லா சிரிச்சாங்க, சாண்ட்ரா நீங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் ஓகேவா? அது நீங்க திவ்யாவுக்கு சொல்லணும். சாண்ட்ரா அது நீங்க திவ்யாவுக்கு சொல்லணும். நல்லா சிரிச்சாங்க, நீங்க நல்லா அழுதாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா அதான் சொல்லிட்டேனே, அழுதாங்க, சண்டை போட்டாங்க. அட என்னப்பா நீங்க சட்டையை மறந்தாலே யாரு செய்வோம்? எங்கதான் புடிச்சது குறுக்கா மறுக்கா பேசினேன், நம்ம பேச விட மாட்டேங்கிறா ரசிகனை. சாண்ட்ராவை பத்தி எவ்வளவு இதா பேசிட்டு இருக்கோம் நாங்க. இமாத் ப்ரோ டெய்லி சாண்ட்ராவை பத்தி இப்படி 10 விஷயம் புகழ்ந்தோம்னா இருக்கிற ஹோஸ்ட் கோஹோஸ்ட் எல்லாம் நம்மள வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணி வரவேற்பு கொடுத்து நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நம்மள பேச வேண்டிய நேரத்துல பேச சொல்லி அழகு பார்ப்பாங்க. இல்ல அப்படின்னா அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல, நம்மள வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. அதனால சாண்ட்ராவுக்கு மரியாதை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. 75வது நாள் தான் இந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து புத்தி வந்துச்சுன்னு நீ கேட்டது ஞாபகம் இருக்கா? அது போல எனக்கு இன்னைக்குதான் அந்த புத்தி வந்துருக்கு. ஓகே, இப்படிதான் பேசணும் போல இருக்கே அப்படின்னு. சரி, ரைட்டு. நீங்க பார்வதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏங்க. நாங்க வந்து ஓவியா 2.0 சாண்ட்ராவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க பார்வதியை தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? கடுப்பாக தான் செய்வோம். ரைட்டு. பார்வதி 70 நாள் போடாத எஃபர்ட்டை இவங்க வந்து 40 நாள்ல போட்டிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் சீக்ரெட் டாஸ்க் பண்ணி வேற லெவல்ல சம்பவம் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான சிறப்பான தரமான சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது இல்லையா? தப்பு பண்றாங்க எல்லாம். தப்பு இல்ல, பாவம் பண்ணிட்டீங்க. பாவம். இதுல பாவம் இருக்கு. சரி, என் தலையை FJ இந்த வாரம் வெளில கூட்டு வர போறீங்களா இல்லையா? எனக்கு முதல்ல அதை சொல்லிட்டு போங்க. போஸ்டர்லாம் வச்சு ஓட்டு கேட்குறாங்களாமே, அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அண்ணா நகர்ல போஸ்டர் வச்சு எடுக்கிறாங்களாமே, அண்ணா ஆர்ச்சிட்ட. ப்ரோ எங்கே கிணத்துல பேச மாதிரி இல்லைங்க ரசிகன், நான் ஒன்னும் சொல்லட்டுமா? லாண்ட்ரிக்காரன் வந்திருந்தான், காசு கொடுத்துருந்தான். ரசிகன் ஒண்ணும் இல்ல, அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம தம்பி FJ இன்னைக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல, ஒரு கெட்டப் ஒண்ணு போட்டிருந்தாருல, அந்த கெட்டப்போட அப்படியே கையோட கம்போட கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்சு கேளுங்க, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஓட்டு கேட்டாலும் சரி, அந்த கெட்டப்புக்கு வேற ஏதாவது கேட்டாலும் சரி, அது உங்க பிரச்சனை. அந்த கெட்டப்லாம் பயங்கரமா இருந்துச்சு, பாத்தீங்களா இல்லையா? அதாங்க கையில ஒரு திருவோட கொடுத்து, அதாங்க அந்த கையில ஒரு திருவோட கொடுத்து அந்த போஸ்டருக்கு முன்னாடி நிக்க விட்டு நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறேன். யுவர் சாய்ஸ். தலைவன் பெரிய ஆளுங்க, போஸ்டர் வச்சு ஓட்டு கேக்குறாங்க, நம்மளால முடியுமா அதெல்லாம்? ஆடா நீ வேற, ஏப்பா நீ வேற. சீசன் முடிய போது இந்த வாரம் வெளில வந்தாலும் வெளில வந்துருவான். வெளில வந்துட்டு ஏன்டா கொடுத்த காசுக்கு என்னடா பண்ணீங்கன்னு அவனுக்கு கேட்டுருவானுங்கன்ட்டு என்ன பண்ணானுங்க, ஃப்ளெக்ஸ் அடிச்சு வச்சிருக்கானுங்க. இங்க பாரு வந்துட்டல, இங்க பாரு நாங்கள் ஃப்ளெக்ஸ்லாம் அடிச்சோம் தெரியுமா அப்படின்ட்டு இருப்போம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ கொடுத்த காசு கணக்கு செலவு டன். அதுக்காக அடிச்சுக்கிறானுங்க ஃப்ளெக்ஸ். நீ வேற ஃப்ளெக்ஸ் அடிச்சுட்டானுங்க. ஃப்ளெக்ஸ் ஐயோ இந்த வாரம் வெளில வந்துடும் போல இதுவன், டேய் ஏதோ ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் அடிச்சுக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். அவங்க அப்பா வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வச்சிருக்காரா? ஐயோ அவரை பத்தி பேசிட்டேனா? ஐயோ நான் திருவோடுன்னு வார்த்தையை விட்டுட்டேன். சென்னைக்கு வரனே பயமாகுது. இல்ல நான் திருவோடுன்னு வார்த்தையை விட்டேன், சொல்ல மாட்டீங்களா? நான் வரலைங்கய்யா சென்னைக்கு. நான் ஐயா நாங்க கேஜே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. FJ யாரு? ஐயோ நம்ம அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ, நாங்க VJ பார்வதி FJன்னு கேட்டிருக்கேன். நாங்க VJ
அங்க ஆ. விஜய பத்தி பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் கிடையாது. ரசிகன் அப்படியே நான் பேசியிருந்தா கூட நான் திருவோடு ஏத்திட்டு தெருல நிக்கணும்னு பேசியிருக்க ரசிகன். விஜய் பார்வதியோட ஃபேமிலியே வந்து ம். அட்வொகேட் ஃபேமிலி. என்ன கூட்டிட்டு போய் கிரிமினல் அது லாயர் பக்கத்துல தெரியுமா இருக்கிறான். உங்களுக்கு? செய்வன் வேற பக்கத்துல ரீசெண்டா இருக்கிறான். தூக்குடா அவனை சொன்னாங்கல்ல. அப்படின்னு. ஆமா ம். வந்தாங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான். வந்து புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருவாங்க. போச்சு. ஆமா. ஆமா செய்வன் ப்ரோ. கிரிமினல் ஒரு லாயர்ஸ் எல்லாம் ஃபன் இது சொல்லியிருக்காங்க ப்ரோ. சொல்றேன் செய்வன் ப்ரோ. அந்த இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி பட் சம்படி ஹஸ் டாக்ட் விஜய் பார்வதி ரைட் வித் அ நேம். ஸோ நான் அன்னைக்கு சும்மா எனக்கு போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க வெளியில வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில வேற எல்லாரும் லாயரா. உங்க மேல ஏதாவது கேஸ் போட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். அத நான் அதர் லிசனர்ல லிசன் பண்ண தெரியுமா? போச்சு. அத வச்சு 1 ஹவர் சண்டை போட்டுருப்பாங்க. இல்ல சொல்லிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் குரூப். அதுக்கப்புறம் அவங்க என்ன சண்டை அட போட்டாங்க ஆமாயா, நல்ல நீ வேலைக்கு வேற தப்பிச்சீங்க. நான் வேற நான் அப்படியே ஸ்பேஸ் ஆன் பண்ணிட்டு போனை தூக்கி அங்க போட்டு நான் பாட்டுக்கு ஐ எம் அபவுட் டு ஸ்லீப். ஓகே, என்னடா ஒருத்தவங்க வந்து ஆக்ரோஷமா ம். பேசுறாங்க, யாரா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு போன் திருப்பி வச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இவங்க ஆரம்பிச்சாங்க. இவங்க பேச ம். ஆரம்பிச்சோன்னா இருக்காங்களான்னு பார்த்தா ஆளை காணோம். ம். கொளுத்து போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 1/2 மணி நேரம் ஒண்ணுச்சு. நான் தூக்கிட்டேன் அதுக்குள்ள. ஏதோ அது ஜாலியா நம்மளால இருக்கும் அந்த முடிஞ்சது மாதிரி ப்ரோ. பண்ணா. ம். ம். அதுவும் இந்த கோஹோஸ்டுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஃபேன் போல கரெக்ட். இருக்குன்னு ஐயோ நினைச்சேன். இவர் கோட்லாம் பண்றாரு. ஐயோ கரெக்டா? நான் இனிமேல் அனானிமஸா தான் நான் வரணும் போல கேட்டனா இருக்கு. வேணாம். கேட்டனா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. போச்சு. நான் அப்போ நிஜமாவே அவருக்காக தான் அப்போ போனேன். அப்போ அனுராதா அப்படின்னா என்னோட அனு ஸ்லீப்பிங் அனு ஸ்பேஸ் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அனு அந்த ஸ்பேஸ் எதுன்னு கொஞ்சம் எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் போய் ரெக்கார்டிங் கேட்டுப்பேன். அதுவா அதெல்லாம் அது கேட்கலாம், என்னது ஞாபகம் கதை இல்ல மாதிரி. போமாவா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பேஸ் ரைட். பண்ணிருக்கேன். ஆமா. ரைட். அப்படி சொல்லக்கூடாது அனுராதா. அந்த ஸ்பேஸ் பேர்ல ஒரு ஐயோ ஐயா பாட்டு ஐயா இருக்குதுன்னு இங்க தெரியல சொல்லணும். அதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுமா. அந்த ஸ்பேஸ் பேர்ல ஒரு ஐயா பாட்டு இங்க இருக்குன்னு சொல்லணும். அப்படி முடிச்சிடணும். ஓ ஐயா சார் பஞ்சாயத்து இருக்காதீங்க ஐம் அப்படிங்கய்யா. லேர்னிங் ஜி ஐம் லேர்னிங் சாரி. நான் நீங்க வந்து வேற இப்பெல்லாம் வந்து ஸ்பேஸ் டு கம்ப்ளீட்லி ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். இல்ல இப்பெல்லாம் ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் கூப்பிட்டு வச்சு